வணக்கம் அந்தோணியின் அலப்பறைகள். இன்னைக்கு நம்ம சங்குக்கு போனோம். சங்குக்கு இயல்பாகவே சங்கு சீசன் வந்துட்டாவே மீன் பார்த்து அலமோதணும் நாங்கள். ஏன்னா மீன் கிடைக்காது. நம்ம போட்டு வந்து சங்குக்கு தான் போகுன்றனால அதில் சங்கு தான் வரும், மீன் வராது. அதனால கறிப்பாடுகள், அதாவது மீன் சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னப்பா மறந்துட்டா அரை மணி நேரம் ஆயிடும். ஆமாம், மீன் வலை போட்டால் தானே மீன் வரும். இப்போ என்னென்னா இந்த சங்கு வந்துக்கிட்டு விற்கணும். இது வந்துக்கிட்டு ஒன்று 50 ரூபா 60 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வாங்குவாங்க. அதை நாங்கள் விற்கணும். ஆனால் விற்காமல் சமைச்சு சாப்பிட போகிறோம். உள்ள கறி இருக்குங்களா, எல்லாருக்குமே தெரியும், நிறைய ஃபாலோ பண்ணியிருப்பேன். அந்த கறியை தான் இப்போ ரெடி பண்ண போகிறோம். முதல்ல அவிச்சுக்கிறணும். சொண்டெல்லாம் அவிச்சு வச்சா அப்படி திங்கும். இது பெருசை மட்டும் வை, சின்னதெல்லாம் நாளைக்கு வச்சுக்குவோம். ஒரு பெரிய சவால் நிறைஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, சரியான மழை. இன்னுமே சூரியனை பார்க்க முடியல. ரொம்ப நாளாச்சு சூரியனை பார்த்து. இன்னுமே அந்த மேகமூட்டத்தோடய இருக்குது. புயல் கரையை கிடைக்காது. ஏன்னா கரைக்கார ஓரத்தில் இருக்கமா, புயல் கரையை கிடைக்கிற வரைக்கும் நம்மளுக்கு இந்த கிளைமேட் மாறவே செய்யாது. ஆனால் இந்த இடத்துல இந்த டயத்துலையும் நம்ம விரவுன்ற செய்கிறது ரொம்ப சவாலான விஷயம். அதே மரிதாஸ்னால மட்டும்தான் அது முடியும். பெரிய பெரிய பொழப்பு ரவா விளையாட மரியாதை வச்சுருக்காங்க. இப்படி இரவு வச்சு தான் இப்போ பற்ற வைக்கிறது. வீடு கட்டையை பார்த்து தீ பற்ற வச்சு எடுத்துன்னு இப்படி இரவு தான் எரியும். நல்லா இருக்கும். இப்போ 2 குழம்புக்கு வந்து நெய் மீன் தான் நல்லாயிருக்கும். அதான் குழம்புல கரைங்க நல்லா. பண்ணா நல்லா இருக்கும். அந்த குழம்புல கரையாது அந்த பண்ணா மீன். மரியாஸ் அடுப்பு எரிஞ்சிட்டு ஓடியா தூக்கி இங்கே இருக்கு. மரியாஸ் இன்னும் குளிக்க கூட இல்லை, கடலுக்கு போயிட்டு வந்து. எல்லாரும் எங்கேன்னு சுமித்ரான்னு கேட்பியா? சுமித்ரா வீடு கூட்டிக்கிட்டு இருக்காங்க. வீடு கூட்டுங்க. கிட்டத்தட்ட கொதிச்சுச்சா இல்லையா? அது இப்படியே தான் இருக்குது. அது என்ன நோ ரியாக்ஷன். அப்படியே இருந்த மணிக்கு இருட்டாயிருச்சு, இன்னும் அவியலை. நோ மோர் ரியாக்ஷன் மாதிரியே எனக்கு என் இடுப்பு தான் ரியாக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்கு. இப்படியே ஊதிக்கிட்டே திரியிறேன். அடிச்சுடா. அவுஞ்சிட்டா பாக்கேன். கீழே உள்ளதெல்லாம் நல்லா அவுஞ்சிருக்காங்களா? கீழே உள்ளது மறுபடியும் உள்ள வச்சிட்டியா? தீய ஃபஸ்ட் போடுங்க. நான் உட்காந்து கொத்துக்கு விரவு இதாக எடுத்துட்டு வாடா. தீ போட்டனால தான் அவுஞ்சுது. நல்ல கொஞ்சம் அவுஞ்சிருக்கு. நான் இவ்வளோ நேரம் உட்காந்து நல்லா தீ போட்டேன். இப்போ தான் சூப்பராக வந்துட்டா. ஏன் வடை இருக்கா? குதிக்குதே. ஏன் வடை இருந்தா கொடுங்க. வடை ஒட்ட வடை இருந்தா மட்டும் கொடுங்க. நைட்டு இந்த மாதிரி அப்படியே சுட இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அணுவீங்க. இப்படி சுட எடுத்து நம்மளே சமைச்சு அப்படியே கை வைக்கீங்க. நம்மளே சமைச்சோம். சரி, நீ சமைச்சு அடிங்க. வருதா? அப்புறம் நான் தூக்கி வைங்க. இரு அந்த ஒன்று கீழே போகணும். தேங்காய் வரவும் தேங்காய் மட்டும் அரைச்சி நான் அரிசி கரைஞ்சி போடலையா? உலக வச்சிருக்குமே நேரம் நாங்களா. இருக்கிற வேக வச்சு விட்டுருந்தேன். நீங்க சுத்தி இருக்க பேய்களுக்கு எனக்கு நல்ல விருந்துடா. அது வந்து மோந்து பார்த்துட்டு போனப்ப நம்ம சாப்பிடுவோம். இப்போ உனக்கு நல்ல விருந்துன்னு சொல்ற. அக்கா சரி, உங்க அக்கா புகழாதி வருத்தப்படுவாங்க. பாப்பா இதில் இந்த இடத்துல குடல்லாம் இருக்கும். எடுத்து விட்டுட்டு அப்படி வெட்டி எடுத்துக்கலாம். இந்த சைடு நல்லா உங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். இது எப்பவுமே கொஞ்சம் ரஃபாக தான் இருக்கும் இந்த சைடு.
இதை இப்போவே சாப்பிட்றலாம், சூப்பராக இருக்கும். இப்படி சாப்பிட சமைக்காம இந்த சைடு அப்படியே சாப்பிடலாம். கீழே வந்துட்டு ஆயில் வச்சது ஆட்டுக்கறிலாம் தோத்துரும் டேஸ்ட்டுக்கு. என்ன இருக்கும்? ஆட்டுக்கறி ஆட்டுக்கறி ஆடுகறி ஆடு குழம்பு கோழி குழம்பு. சரி, தேங்க்யூ. அஞ்சு மணிக்கு வந்து உட்கார்ந்த இடம் சரியா, அடுப்பத்தை வச்சாச்சு. அடுப்பில் வச்சாச்சு. வேக வைக்க போகிறான். 5 மணிக்கா? நான் என்ன பண்ணேன், வேலைக்கு பண்ணாக்கண்ணா சட்டி காஞ்சிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு பச்சை வகை சரிங்க. வெங்காயம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கிறலாம். சொல்லுங்க. அதுக்கப்புறம் வெட்டி வச்ச தக்காளி தக்காளி வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து மட்டன் பொடி போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா வெட்டி வச்சு சங்கு சதையை போட்டுக்கலாம். போடுமா, தேவையான உப்பு போட்டுக்கிறோம். அள்ளி போடே. சரியா, நல்லா கொதிச்சு மசாலா நல்லா வெந்து வந்துச்சு. இப்போ அரைச்சி தேங்காய் ஊற்றிக்கலாம். ஒன்றும் அவ்வளோதான். இதெல்லாம் வச்சு முடிகிற வரை வெயிட் பண்ண வேண்டியதான். சார் 5 மணிக்கு ஆரம்பிச்சு மணி 9 ஆகுது. எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சங்கு சதைக்கு எவ்வளோ ப்ராசஸ்ஸு. இப்போ முடிஞ்சிடும், கவலைப்பட. கிரேவி ரெடி ஆக்கிட்டே தண்ணி. வெளியே சாப்பிடுறாங்களா? ஆமாம், கரெக்ட். கொண்டு போயிருங்க. எல்லாத்தையும் நானே சாப்பிட்ருவா. ரெடி ரெடி. சரி வாங்க. தூக்கி போங்க. அவ்வளோதான். இது விரவே சாப்பிட்றலாம். சோத்துல இதை மட்டும் போட்டு விரவி நம்ம செஞ்ச சங்கு கறியை முதல்ல இங்கே எடுத்து வச்சுக்கிருவோம். அதுலேருந்து கொஞ்சம் சாரை ஊற்றி இப்படி தடவி விட்டுக்குருவோம். வச்சுக்கோங்க, கடல் கஞ்சி வெளுத்துருவேன். குழம்பு நடக்குங்க. சோறு சுடு, சங்கு கறி சுடு, எல்லாம் சூடு. சீன் காமிச்சுக்கிட்டு இருந்தியா கடுப்பாயிருவேன். உங்க மகதான் சீன் காமிச்சுக்கிட்டு
கரண்டி எடுத்தாங்க அவங்க எல்லாம் பேசுவாங்க சேர்ந்து தானே. சீன் காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க. குடும்பம் அப்படித்தான் உங்க ஃபேமிலியை என்னமா கடல் கிடச்சிட்டு பொந்துக்குள்ள வச்சு அமைக்கிறவன் எலிய. நாளைக்கு கஞ்சிக்குக்கா என்னம்மா தரேன். 5 மணிக்கு ஆரம்பிச்ச வேலைப்பாடு கிட்டத்தட்ட 9 மணி ஆகுது. இப்போ தான் முடிஞ்சிருக்கு. இவ்வளோ நேரம் ரிஸ்க் எடுத்தாலும் நம்மளுக்கு நல்லா ரஸ்க் கிடச்சிருக்கு. இது சங்கு கறி வைக்கிறதுக்கு நடுவில் தான் சோறு ரசம் வச்சேன்னா அப்போ தானே மரிதாஸ் எங்க அரைவாசி வந்துக்கிட்டு இருக்கும்போது பசிக்குதுண்ணா. குக்குரல் நாளைக்கு ஒரு மைக் வாங்கி தந்துருங்களேன் பேசாம. ஹலோ மைக் செட் மேலே இருக்கிறவங்களாம் சாப்பிடுவாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்களே. இந்தா சைனா அப்பா கிட்ட இந்த மாதிரி யார் யார் நைட் ரெடி பண்ணி இந்த மாதிரி சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்தோனியால பிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் முன்னோடி டாடா எல்லாம் டாடா சொல்ல